ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வைபோக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னாவே நம்முடைய ஜோதிடத்துறையினுடைய சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி தாமு ஐயா அவர்கள்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்புரை ஆற்ற உங்களுடைய கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அளிக்கின்றோம். சீர்காழி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர் சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் நல்வாக்கு ஜோதிடர் சிவசுதாகர் அவர்கள் இந்த சீர்காழி பகுதியில் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஜோதிட அரும்பணியை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு நாம் நல்வாழ்த்துக்களை கையொலி மூலமாக தெரிவிப்போம். அருமை நண்பர் முகுந்தன் முரளி அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக விழாவை சிறப்பித்த பொன்னையா சுவாமி அவர்களே, நண்பர் மணிமுருகேசன் அவர்களே, தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களே, பிரசன்ன நாயகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களே, நீங்கள் ஏன் போய் எதிரில் உட்காந்தீங்கன்னு தெரில, பொன்னையான எதிரில் ஏன் உட்காந்தீங்க? வாங்க ஜெயம் ஜெயஸ்ரீ. சக்திவேலுங்க, வணக்கம் சக்திவேல் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, எடப்பாடி சின்ன ஐயர் வாங்க மேலே வந்து உட்காருங்க, பெரிய ஐயர் ஆயிடுங்க. ரவிச்சந்திரன் அவர்களே, மோகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, துர்காதேவி இவங்கெல்லாம் வரல, நம்மளுடைய சிவசுதாகர் அவர்களுடைய திருமதி அவர்களே எங்க இருக்காங்க? திருமதி மேலே உட்காருங்க. சத்யகுமார் அவர்களே, யார் பேராவது விடுபட்டா என்ன கேட்காதீங்க, முகுந்த முரளியை கேளுங்க. நம்மகிட்ட கொடுத்த பேர் இவ்வளோதான். கோவிந்தராஜ் ஐயா பேர் சொல்லலை. கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை முறை தான் சொல்லணும்னு தெரில. அதாவது தாந்திரிக சக்கரவர்த்திக்கு காதை கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் ரொம்ப மிக முக்கிய நிகழ்வு என்பது திருமண அமைப்பை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா வாழ்க்கை துணை கணவன் மனைவி இருவரையுமே அப்பா அம்மாங்களுக்கு அடுத்த பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ஜோதிடர்கள் தான். உலகத்திலே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு யார் நினைப்பா? குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம்
அந்த உன்னதமான பணியை இப்போ மேட்ரிமோனியல்காரங்க நினைக்கிறாங்க. அதாவது திருமண தகவல் மையம் அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்தாலும் இவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த 2 ஜாதகத்துக்கும் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதா, இவர்களுக்கு திருமணத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்குமா என்பதற்காக ஜோதிடர்களுடைய பணி தான் பெரிய பணி. அப்பேற்பட்ட பணியை திறமை மிக்க இந்த சீர்காழி பகுதியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் மற்றும் நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு புது முயற்சியாக திருமண தகவலில் பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் பைசா வாங்காம ஜாதகம் கிடைச்சாலும் இவரே அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து ஜோதிடமும் பிளஸ் திருமண தகவல் மையத்தையும் மிக இனிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு ஜோதிடர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி கல்யாண மண்டபம் எடுத்து சாப்பாடெல்லாம் சீதா சுரேஷ் நண்பர் கைங்கரியம் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவசுதாகரே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலில் முன்னேறி இருப்பார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அந்த திருமதி சுதாகர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் பெரியவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போல உலகத்தில் தங்களிடத்தில் வருபவர்களுடைய எந்தெந்த ஜாதகம்லாம் நம்மக்கிட்ட வருதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா ஜோதிட ஆத்மா தான். தினப்பலன் சொல்கிறோம், வாரப்பலன் சொல்கிறோம், மாத பலன் சொல்கிறோம், வருஷ பலன் சொல்கிறோம், குரு பயிற்சி சொல்கிறோம், சனி பயிற்சி சொல்கிறோம், ராகு கேது பயிற்சி சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா சேனல்லையும் கூவோன்னு ஜோதிடர்கள்லாம் கூவினாலும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கலாம். ஆனால் எந்த மீடியாக்களிலும் அவர்களுக்குன்னு அந்த போக்குவரத்து செலவு கூட கொடுக்கறது இல்லை. அவங்க கை காசு போட்டு தான் இந்த நம்ம கத்த கலையில் இந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு தான் இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம், இப்போ உங்கள் கூட பேசிட்டு திருப்பி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம். ஒரு நாள் மொத்தமே எங்களுக்கு காலி. இதுக்கு சிவசுதாகர் ஏதாவது பேட்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எங்ககிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரின்னு நினைக்கிறோம். காலையிலிருந்து 4 மணிலேருந்து இந்த ஆள் ஃபோன், எழுந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, யோ வந்துடுறோம்ப்பா, விட்டுருப்பா, இல்லை இல்லை வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை இல்லை அவர் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்மெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ வேறு பெருசாக போட்டு வச்சிட்டேன், நான் எப்பவுமே ஃபோட்டோ போடலனாலே நான் வரேன், ஏன் என்னை ஃபோட்டோ போட்டேன், ஏன்னா ஒரு ஆர்வம், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், புதுமையை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுல யாரு ஜோதிடர்களே ஒரு புதுமையானவர்னா நம்ம முகுந்த முரளி தான்.
யாருமே சிந்திக்காத வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரே ஆள். அதனால தான் இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பொன்னையாசாமி, செல்வி, தாந்திரிக சக்கரவர்த்தி, புரியல, தாந்திரிக சக்கரவர்த்தி, ஜெயஸ்ரீ, முத்தையா, முகுந்த முரளி, ஏன் சிவசுதாகர், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜோதிடர்கள் இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து உண்மையான ஜோதிடர்கள் கிளம்பிட்டாங்க. ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடர்கள், பொய்யான ஜோதிடர்கள். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்றது தான், ஜோதிடம் படிக்க வரச்சவே உன் ஜாதகம் பார்த்துக்கோன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். எல்லா டிவிலையும் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன். பொன்னையாசாமி அண்ணன் வந்து எவ்வளோ வருஷமான இருக்கீங்க? 42 வருஷமா இருக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். இப்போதான் நம்ம ஜோதிடர்கள்னா இந்த சமூகம் பெருமையாக பார்க்குது. நான் வந்து இதோட 31 வருடம், அதில் 29 வருடம் குமுதத்துக்கு எழுதுறேன். வீட்டிலேயே மரியாதை இருக்காது. என்னன்னா உண்மையா இல்லையாண்ணா? வீட்டிலேயே மதிக்க மாட்டாங்க. பொண்டாட்டி மதிச்சனால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம். சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் நம்ம கிட்ட டேட்டு டைம் கேட்பாங்களே தவிர நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் இவ்வளோ பண்ணோம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க, உண்மையான ஜோதிடர்கள். வேற என்ன பேர் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? பொறாமை. மேட்ரு என்ன? பொறாமை. எந்த டிவிலையாவது போய் இல்லை எந்த யூடியூப்லையாவது போய் நான் பேசுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஓடுற குதிரையை தான் டிவியில் முகத்தை காட்டுவாங்க. சினிமாவில் எப்படி மார்க்கெட் இருக்கவங்களுக்கு தான் இதுவோ, அதுபோல் இவங்க சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கினாங்கன்னா கூப்பிட போகிறாங்க. இல்லைன்னா நீயே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அதில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிக்க வேண்டியதானே. இப்போ யூடியூப்னா பெரிய விஷயமா? அதான் ஒரு கேமராமேன் இருக்காரு, முகுந்த முரளி கேட்டால் 10 கேமராமேன் அனுப்ப போகிறாரு. இன்னைக்கு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சரக்கு இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கணும், மெயினாக ஜோதிடத்துக்கு பொறுமை இருக்கணும். நம்ம ஜாதகம், நம்ம தசா புத்தி, நம்மளுடைய கிரகச்சாரம், வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பிதுர்ஸ்தானம், தொழில் ஸ்தானம், குறிப்பாக 12ஆம் இடம் விரயம் இல்லாமல் நிற்குதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் டேக்கப் வச்சுன்னா ஓஹோன்னு ஆயிடும். எங்க கூட வேந்தர் டிவி நிகழ்ச்சியிலலாம் முகுந்த முரளி முதல்ல நிறைய பேரை கூட்டின்னு வருவார். அந்த பெண்கள்லாம் வர்றச்ச நான் சொல்லுவேன், முதல்ல பார்ப்பேன், பயந்து பேசுவாங்க. பயந்துன்னா அப்படி பயப்படுவாங்க. மைக் இப்படி இன்னும் மைக்கை பிடிச்சி வச்சாதானே மைக் பேச முடியும். முகுந்த முரளி கிட்ட போவோம், செல்வி கிட்ட வரும், அவங்க கிட்ட வராது. அப்படி வந்தவங்க தான் ஜெயஸ்ரீ எல்லாம். இன்னைக்கு மைக்கு கதறது. கஷ்டப்படணும், பிராக்டிஸ் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், நிறைய புஸ்தகம் படிக்கணும். அப்படியெல்லாம் படிச்சு தான் ஜெயஸ்ரீலாம் இந்த டெவலப் சக்க போடு. இப்போ ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க,
2 மணி நேரம் நான் ஸ்டாப்பா தண்ணி கொடுக்காம நமக்கு தண்ணி காட்டுற மாதிரி பேசுவாங்க. என்கிட்ட கூட சொன்னாங்க, அண்ணே கண்டுக்கவே மாட்டேன்றீங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். உனக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இனிமேல் நான் வாங்கி கொடுக்குவேன், நான் தானாக வந்துடுவேன். ஏன்னா நமக்கு தெரியும்ல என்ன சந்தோஷம்னா, அப்படி மைக்கு இப்படியே தடுமாறின ஜெயஸ்ரீ இந்த அளவுக்கு தங்களை வளர்த்துக்கணும். மைக்கு கச்சாவே இந்த ஜோசியர் வேஸ்ட், இந்த ஜோசியர் வீணா போனவன், அவன் அப்படி இவன் இப்படி, நான் தான் சூப்பர், நான் தான் சூப்பர் ஸ்டார். யோ நீ சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொன்னையா? சும்மா ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது, சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாதா? அப்பேற்பட்ட ஜோதிடத்தில் அவ்வளோ பொறாமை பொச்சரிப்பெல்லாம் இருந்தாலும் சீர்காழி மக்களுக்காக எனக்கு இன்னும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இலவச திருமண தகவல், இலவசமாக திருமணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு 40 வயசு ஆனவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க சார் சொன்னார். அந்த காலத்தில் தான் 40 வயசுனா கஷ்டம், இப்போல்லாம் கல்யாணம் ஆகுறதே 40 வயசில் தான் ஆகுது. ஏன்னா நாட்டில் பிரச்சனை என்னன்னா, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும், அடுத்தது 2 வீலர் வாங்கணும், அடுத்தது 4 வீலர் வாங்கணும், அடுத்தது வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்க இப்போ மக்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இனி டைரெக்டாக 60வது கல்யாணம் தான். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா, இப்போ தான் லிவிங் டுகெதர், சைட் டு சைடு. முகுந்தனுக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம். இல்லை அதோட அவருக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா அவர் தான் அடிக்கடி தாய்லாந்து ட்ரிப்பு போகிறவர். பொன்னையான ஜாக்கிரதையாக இருங்க, உங்களையும் இழுத்துன்னு போயிடுவாங்க. பொன்னையாம்மா கொஞ்சம் கோச்சிக்கூடாது. ஸோ இந்த காலத்தில் திருமணத்தில் உறுதுணையாக இருக்கிறதுக்காக பெற்றோர், பெரியோர், உற்றார் உறவினர்களுக்கு அப்புறம் ஜோதிடர்கள் தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஜோதிடத்துக்காக இந்த சீர்காழி பகுதியில் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் அவர்களுக்கு உங்களுடைய அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம் காலையிலேருந்து இவ்வளோ மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடு போட்ட அருமை சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீ காஃபியெல்லாம் இருக்கா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான மண்டபத்தில், அதுவும் சீர்காழி மெயின் ரோடில் இவ்வளோ விமர்சையாக ஹோமமெல்லாம் நடத்தி தெய்வ திருக்கலையுடன் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நல்ல பணி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயமும், திருமண வரன் அமைப்பு சேவை மையமும், கல்யாண வைபோக வரன் அறிமுக திருவிழா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ இவருடைய முயற்சியால் 1000 திருமணங்கள் இனிதாக நடைபெறுவதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்
குறிப்பாக முகுந்தன் முரளி அவர்களுக்கும் அதேபோல் நம்மளுடைய சிவசுதாகர் குடும்பத்தினர்களுக்கும் ஏனைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். வணக்கம். வந்து தமிழகத்திலே தலைச்சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்னா நம்முடைய செல்வி ஸ்டார் ஐயா அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு யாராரோ எப்படியோ லைனில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஜோதிடத்துக்குன்ற ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிறதில்ல ஐயா அவர்களுக்கு நிகர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமாரி ஒரு சிறப்பான முறையில் எங்கிருந்து இவ்வளோ தூரங்கள் வந்து இது வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்துக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இந்த குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு. வைபோக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னாவே நம்முடைய ஜோதிடத்துறையினுடைய சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்புரை ஆற்ற உங்களுடைய கைத்தட்டலோட வருக என அன்போடு அளிக்கின்றோம். சீர்காழி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர் சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் நல்வாக்கு ஜோதிடர் சிவசுதாகர் அவர்கள் இந்த சீர்காழி பகுதியில் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஜோதிட அரும்பணியை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு நம் நல்வாழ்த்துக்களை கையொலி மூலமாக தெரிவிப்போம். அருமை நண்பர் முகுந்தன் முரளி அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக விழாவை சிறப்பித்த பொன்னையா சுவாமி அவர்களே, நண்பர் மணிமுருகேசன் அவர்களே, தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களே, பிரசன்ன நாயகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே,
பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களே, நீங்கள் ஏன் போய் எதிரில் உட்காந்தீங்கன்னு தெரில, உன்னையான எதிரில் ஏன் உட்காந்தீங்க? வாங்க ஜெயம் ஜெயஸ்ரீ. சக்திவேலுங்க, வணக்கம் சக்திவேல் அவர்களே. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, எடப்பாடி சின்ன ஐயர், வாங்க மேலே வந்து உட்காருங்க, பெரிய ஐயர் ஆயிடுங்க. ரவிச்சந்திரன் அவர்களே, மோகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, துர்காதேவி, இவங்கெல்லாம் வரல. நம்மளுடைய சிவசுதாகர் அவர்களுடைய திருமதி அவர்களே எங்க இருக்காங்க? திருமதி மேலே உட்காருங்க. சத்யகுமார் அவர்களே, யார் பேராவது விடுபட்டா என்ன கேட்காதீங்க, முகுந்த முரளியை கேளுங்க. நம்மக்கிட்ட கொடுத்த பேர் இவ்வளோதான். கோவிந்தராஜ் ஐயா பேர் சொல்லலை. கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை முறை தான் சொல்லணும்னு தெரில. அதாவது தாந்திரிக சக்கரவர்த்திக்கு காதை கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் ரொம்ப மிக முக்கிய நிகழ்வு என்பது திருமண அமைப்பை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா வாழ்க்கை துணை, கணவன் மனைவி இருவரையுமே அப்பா அம்மாங்களுக்கு அடுத்த பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ஜோதிடர்கள் தான். உலகத்திலே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு யார் நினைப்பா? குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உன்னதமான பணியை இப்போ மேட்ரிமோனியல்காரங்க நினைக்கிறாங்க. அதாவது திருமண தகவல் மையம். அவர்கள் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தாலும் இவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதா, இவர்களுக்கு திருமணத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்குமா என்பதற்காக ஜோதிடர்களுடைய பணி தான் பெரிய பணி. அப்பேற்பட்ட பணியை திறமை மிக்க இந்த சீர்காழி பகுதியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் மற்றும் நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு புது முயற்சியாக திருமண தகவலில் பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் பைசா வாங்காமல் ஜாதகம் கிடைச்சாலும் இவரே அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து ஜோதிடமும் ப்ளஸ் திருமண தகவல் மையத்தையும் மிக இனிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு ஜோதிடர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி கல்யாண மண்டபம் எடுத்து சாப்பாடெல்லாம் சீதா சுரேஷ் நண்பர் கைங்கரியம் பண்ணி, நீங்களே பார்த்துருப்பீங்க சிவசுதாகரே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலில் முன்னேறி இருப்பார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அந்த திருமதி சுதாகர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் பெரியவங்க எல்லாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போல உலகத்தில் தங்களிடத்தில் வருபவர்களுடைய எந்தெந்த ஜாதகம்லாம் நம்மக்கிட்ட வருதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா ஜோதிட ஆத்மா தான்.
தினப்பலன் சொல்கிறோம், வாரப்பலன் சொல்கிறோம், மாத பலன் சொல்கிறோம், வருஷ பலன் சொல்கிறோம், குரு பயிற்சி சொல்கிறோம், சனி பயிற்சி சொல்கிறோம், ராகு கேது பயிற்சி சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா சேனல்லையும் கூவன ஜோதிடர்கள்லாம் கூவினாலும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கலாம். ஆனால் எந்த மீடியாக்களிலும் அவர்களுக்குன்னு அந்த போக்குவரத்து செலவு கூட கொடுக்கறது இல்லை. அவங்க கை காசு போட்டு தான் இந்த நம்ம கத்த கலையில் இந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு தான் இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல வந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம். இப்போ உங்கள் கூட பேசிட்டு திருப்பி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம். ஒரு நாள் மொத்தமே எங்களுக்கு காலி. இதுக்கு சிவசுதாகர் ஏதாவது பேட்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எங்ககிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரின்னு நினைக்கிறோம். காலையிலிருந்து 4 மணிலிருந்து இந்த ஆள் போன், எழுந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, யோ வந்துடுறேன்பா, விட்டுருப்பா, இல்லை இல்லை வந்துடுறேன்பா, கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை இல்லை அவர் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்மெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ வேறு பெருசாக போட்டு வச்சிட்டேன். நான் எப்பவுமே ஃபோட்டோ போடலனாலே நான் வரேன், ஏன் என்னை ஃபோட்டோ போட்டேன்? ஏன்னா ஒரு ஆர்வம், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், புதுமையை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுல யாரு ஜோதிடர்களே ஒரு புதுமையானவர்னா நம்ம முகுந்த முரளி தான். யாருமே சிந்திக்காத வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரே ஆள். அதனால தான் இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பொன்னையாசாமி, செல்வி, தாந்திரிக சக்கரவர்த்தி, புரியல, தாந்திரிக சக்கரவர்த்தி, ஜெயஸ்ரீ, முத்தையா, முகுந்த முரளி, ஏன் சிவசுதாகர், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜோதிடர்கள் இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து உண்மையான ஜோதிடர்கள் கிளம்பிட்டாங்க. ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடர்கள், பொய்யான ஜோதிடர்கள். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்றது தான், ஜோதிடம் படிக்க வரச்சவே உன் ஜாதகம் பார்த்துக்கோன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். எல்லா டிவிலையும் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன். பொன்னையாசாமி அண்ணன் வந்து எவ்வளோ வருஷமான இருக்கீங்க? 42 வருஷமாக இருக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். இப்போதான் நம்ம ஜோதிடர்கள்னா இந்த சமூகம் பெருமையாக பார்க்குது. நான் வந்து இதோட 31 வருடம், அதில் 29 வருடம் குமுதத்துக்கு எழுதுறேன். வீட்டிலே மரியாதை இருக்காது. என்னன்னா உண்மையா இல்லையாண்ணா? வீட்டிலே மதிக்க மாட்டாங்க. பொண்டாட்டி மதிச்சனால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம். சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் நம்ம கிட்ட டேட்டு டைம் கேட்பாங்களே தவிர நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் இவ்வளோ பண்ணோம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க, உண்மையான ஜோதிடர்கள். வேற என்ன பேர் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? பொறாமை. மேட்ரு என்ன? பொறாமை. எந்த டிவியிலையாவது போய் இல்லை எந்த யூடியூப்லையாவது போய் நான் பேசுகிறேன்,
எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஓடுற குதிரையை தான் டிவியில் முகத்தை காட்டுவாங்க. சினிமாவில் எப்படி மார்க்கெட் இருக்கவங்களுக்கு தான் இதுவோ, அதுபோல் இவங்க சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கினாங்கன்னா கூப்பிட போகிறாங்க. இல்லைன்னா நீயே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அதில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிக்க வேண்டியதானே. இப்போ யூடியூப்னா பெரிய விஷயமா? அதை ஒரு கேமராமேன் இருக்காரு, முகுந்த முரளி கேட்டால் 10 கேமராமேன் அனுப்ப போகிறாரு. இன்னைக்கு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சரக்கு இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கணும், மெயினாக ஜோதிடத்துக்கு பொறுமை இருக்கணும். நம்ம ஜாதகம், நம்ம தசா புத்தி, நம்மளுடைய கிரகச்சாரம், வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பிதிருஸ்தானம், தொழில் ஸ்தானம், குறிப்பாக 12ஆம் இடம் விரயம் இல்லாமல் நிற்குதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் டேக்கப் வச்சுன்னா ஓஹோன்னு ஆயிடும். எங்கள் கூட வேந்தர் டிவி நிகழ்ச்சியிலலாம் முகுந்த முரளி முதல்ல நிறைய பேரை கூட்டின்னு வருவார். அந்த பெண்கள்லாம் வர்றச்ச நான் சொல்லுவேன், முதல்ல பார்ப்பேன், பயந்து பேசுவாங்க. பயந்துன்னா அப்படி பயப்படுவாங்க. மைக் இப்படி இன்னும் மைக்கை பிடிச்சி வச்சாதானே மைக் பேச முடியும். முகுந்த முரளி கிட்ட போவோம், செல்வி கிட்ட வரும், அவங்க கிட்ட வராது. அப்படி வந்தவங்க தான் ஜெயஸ்ரீ எல்லாம். இன்னைக்கு மைக்கு கதறது. கஷ்டப்படணும், பிராக்டிஸ் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், நிறைய புஸ்தகம் படிக்கணும். அப்படியெல்லாம் படித்து தான் ஜெயஸ்ரீலாம் இந்த டெவலப் சக்க போடு. இப்போ ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க, 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக தண்ணி கொடுக்காம நமக்கு தண்ணி காட்டுற மாதிரி பேசுவாங்க. என்கிட்ட கூட சொன்னாங்க, அண்ணே கண்டுக்கவே மாட்டேன்றீங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். உனக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இனிமேல் நான் வாங்கி கொடுக்குவேன், தானாக வந்துடும். ஏன்னா நமக்கு தெரியும்ல என்ன சந்தோஷம்னா, அப்படி மைக்கு இப்படியே தடுமாறின ஜெயஸ்ரீ இந்த அளவுக்கு தங்களை வளர்த்துக்கணும். மைக்கு கச்சாவே இந்த ஜோசியர் வேஸ்ட்டு, இந்த ஜோசியர் வீணா போனவன், அவன் அப்படி, இவன் இப்படி, நான் தான் சூப்பர், நான் தான் சூப்பர் ஸ்டார். யோ, நீ சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொன்னையா? சும்மா ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது, சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாதா? அப்பேற்பட்ட ஜோதிடத்தில் அவ்வளோ பொறாமை பொச்சரிப்பெல்லாம் இருந்தாலும் சீர்காழி மக்களுக்காக எனக்கு இன்னும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இலவச திருமண தகவல், இலவசமாக திருமணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, 40 வயசு ஆனவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க சார் சொன்னார். அந்த காலத்தில் தான் 40 வயசுனா கஷ்டம், இப்போல்லாம் கல்யாணம் ஆகிறதே 40 வயசில் தான் ஆகுது. ஏன்னா நாட்டில் பிரச்சனை என்னன்னா, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும், அடுத்தது 2 வீலர் வாங்கணும், அடுத்தது 4 வீலர் வாங்கணும், அடுத்தது வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்க இப்போ மக்கள். இன்னும் கொஞ்ச நாளில்
ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இனி டைரெக்டாக 60வது கல்யாணம் தான். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா இப்போ தான் லிவிங் டுகெதர், சைட் டு சைடு. முகுந்தனுக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம். இல்லை, அதோட அவருக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா அவர் தான் அடிக்கடி தாய்லாந்து ட்ரிப்பு போகிறவர். பொன்னையா ஜாக்கிரதையா இருங்க, உங்களையும் இழுத்துன்னு போயிடுவாங்க. பொன்னையாம்மா கொஞ்சம் கோச்சிக்கூடாது. ஸோ இந்த காலத்தில் திருமணத்தில் உறுதுணையாக இருக்கிறதுக்காக பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர்களுக்கு அப்புறம் ஜோதிடர்கள் தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஜோதிடத்துக்காக இந்த சீர்காழி பகுதியில் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் அவர்களுக்கு உங்களுடைய அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம், காலையிலேருந்து இவ்வளோ மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடு போட்ட அருமை சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீ காஃபி எல்லாம் இருக்கா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான மண்டபத்தில், அதுவும் சீர்காழி மெயின் ரோடில் இவ்வளோ விமர்சையாக ஹோமமெல்லாம் நடத்தி தெய்வ திருக்கலையுடன் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நல்ல பணி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயமும் திருமண வரன் அமைப்பு சேவை மையமும் கல்யாண வைபோக வரன் அறிமுக திருவிழா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ இவருடைய முயற்சியால் ஆயிரம் திருமணங்கள் இனிதாக நடைபெறுவதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக முகுந்தன் முரளி அவர்களுக்கும், அதேபோல் நம்மளுடைய சிவசுதாகர் குடும்பத்தினர்களுக்கும் ஏனைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் நன்றிகள். வணக்கம் வணக்கம். வந்து தமிழகத்திலே தலைச்சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்னா நம்முடைய செல்வி சார் ஐயா அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு யாராரோ எப்படியோ லைனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்துக்குன்ற ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிறதில்ல ஐயா அவர்களுக்கு நிகர் அவர் தான், வேற யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சிறப்பான முறையில் எங்கிருந்து இவ்வளோ தூரங்கள் வந்து இது வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்துக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இந்த குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு.
வைபோக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னாவே நம்முடைய ஜோதிடத்துறையினுடைய சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி தாமு ஐயா அவர்கள்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்புரை ஆற்ற உங்களுடைய கைத்தட்டலோட வருக என அன்போடு அளிக்கின்றோம். சீர்காழி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர் சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர், நல்வாக்கு ஜோதிடர் சிவசுதாகர் அவர்கள் இந்த சீர்காழி பகுதியில் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஜோதிட அரும்பணியை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு நம் நல்வாழ்த்துக்களை கையொலி மூலமாக தெரிவிப்போம். அருமை நண்பர் முகுந்தன் முரளி அவர்களே, இங்கு எனக்கு முன்பாக விழாவை சிறப்பித்த பொன்னையா சுவாமி அவர்களே, நண்பர் மணிமுருகேசன் அவர்களே, தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களே, பிரசன்ன நாயகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களே, நீங்கள் ஏன் போய் எதிரில் உட்காந்தீங்கன்னு தெரில, பொன்னையா அண்ணன் எதிரில் ஏன் உட்காந்தீங்க? வாங்க ஜெயம் ஜெயஸ்ரீ. சக்திவேலுங்க, வணக்கம் சக்திவேல் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, எடப்பாடி சின்ன ஐயர், வாங்க மேலே வந்து உட்காருங்க, பெரிய ஐயர் ஆயிடுங்க. ரவிச்சந்திரன் அவர்களே, மோகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, துர்காதேவி, இவங்கெல்லாம் வரல, நம்மளுடைய சிவசுதாகர் அவர்களுடைய திருமதி அவர்களே எங்க இருக்காங்க? திருமதி மேலே உட்காருங்க. சத்யகுமார் அவர்களே, யார் பேராவது விடுபட்டா என்ன கேட்காதீங்க, முகுந்த முரளியை கேளுங்க. நம்மகிட்ட கொடுத்த பேர் இவ்வளவுதான். கோவிந்தராஜ் ஐயா பேர் சொல்லலை. கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை முறை தான் சொல்லணும்னு தெரில. அதாவது தாந்திரிக சக்கரவர்த்திக்கு காதை கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் ரொம்ப மிக முக்கிய நிகழ்வு என்பது திருமண அமைப்பை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா வாழ்க்கை துணை, கணவன் மனைவி இருவரையுமே அப்பா அம்மாங்களுக்கு அடுத்த பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ஜோதிடர்கள் தான். உலகத்திலே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு யார் நினைப்பா? குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உன்னதமான பணியை இப்போ மேட்ரிமோனியல்காரங்க நினைக்கிறாங்க. அதாவது திருமண தகவல் மையம். அவர்கள் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தாலும் இவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா
இந்த 2 ஜாதகத்துக்கும் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதா, இவர்களுக்கு திருமணத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்குமா என்பதற்காக ஜோதிடர்களுடைய பணி தான் பெரிய பணி. அப்பேற்பட்ட பணியை திறமை மிக்க இந்த சீர்காழி பகுதியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் மற்றும் நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு புது முயற்சியாக திருமண தகவலில் பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் பைசா வாங்காம ஜாதகம் கிடைச்சாலும் இவரே அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து ஜோதிடமும் பிளஸ் திருமண தகவல் மையத்தையும் மிக இனிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு ஜோதிடர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி கல்யாண மண்டபம் எடுத்து சாப்பாடெல்லாம் சீதா சுரேஷ் நண்பர் கைங்கரியம் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவசுதாகரே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலில் முன்னேறி இருப்பார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அந்த திருமதி சுதாகர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் பெரியவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போல உலகத்தில் தங்களிடத்தில் வருபவர்களுடைய எந்தெந்த ஜாதகம்லாம் நம்மக்கிட்ட வருதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா ஜோதிட ஆத்மா தான். தினப்பலன் சொல்கிறோம், வாரப்பலன் சொல்கிறோம், மாத பலன் சொல்கிறோம், வருஷ பலன் சொல்கிறோம், குரு பயிற்சி சொல்கிறோம், சனி பயிற்சி சொல்கிறோம், ராகு கேது பயிற்சி சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா சேனல்லையும் கூவன்னு ஜோதிடர்கள்லாம் கூவினாலும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கலாம். ஆனால் எந்த மீடியாக்களிலும் அவர்களுக்குன்னு அந்த போக்குவரத்து செலவு கூட கொடுக்கறது இல்லை. அவங்க கை காசு போட்டு தான் இந்த நம்ம கத்த கலையில் இந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்கு தான் இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல வந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம். இப்போ உங்கள் கூட பேசிட்டு திருப்பி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம். ஒரு நாள் மொத்தமே எங்களுக்கு காலி. இதுக்கு சிவசுதாகர் ஏதாவது பேட்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எங்ககிட்ட இருந்து புடுங்காமல் இருந்தால் சரின்னு நினைக்கிறோம். காலையிலேருந்து 4 மணிலேருந்து இந்த ஆள் ஃபோன், எழுந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, யோ வந்துடுறோம்ப்பா, விட்டுருப்பா, இல்லை இல்லை வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை இல்லை அவர் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்மெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ வேறு பெருசாக போட்டு வச்சிட்டேன், நான் எப்பவுமே ஃபோட்டோ போடலனாலே நான் வரேன், ஏன் என்னை ஃபோட்டோ போட்டேன், ஏன்னா ஒரு ஆர்வம், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், புதுமையை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுல யாரு ஜோதிடர்களே ஒரு புதுமையானவர்னா நம்ம முகுந்த முரளி தான். யாருமே சிந்திக்காத வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரே ஆள். அதனால தான் இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பொன்னையாசாமி, செல்வி,
தாந்திரிக சக்கரவர்த்தி, புரியல, தாந்திரிக சக்கரவர்த்தி, ஜெயஸ்ரீ, முத்தையா, முகுந்த முரளி, ஏன் சிவசுதாகர், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜோதிடர்கள் இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து உண்மையான ஜோதிடர்கள் கிளம்பிட்டாங்க. ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடர்கள், பொய்யான ஜோதிடர்கள். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்றது தான், ஜோதிடம் படிக்க வரச்சவே உன் ஜாதகம் பார்த்துக்கோன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். எல்லா டிவிலையும் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன். பொன்னையாசாமி அண்ணன் வந்து எவ்வளோ வருஷமான இருக்கீங்க? 42 வருஷமா இருக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். இப்போதான் நம்ம ஜோதிடர்கள்னா இந்த சமூகம் பெருமையாக பார்க்குது. நான் வந்து இதோட 31 வருடம், அதில் 29 வருடம் குமுதத்துக்கு எழுதுறேன். வீட்லேயே மரியாதை இருக்காது. என்னன்னா உண்மையா இல்லையாண்ணா? வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. பொண்டாட்டி மதிச்சனால தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம். சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் நம்ம கிட்ட டேட்டு டைம் கேட்பாங்களே தவிர நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் இவ்வளோ பண்ணோம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க, உண்மையான ஜோதிடர்கள். வேற என்ன பேர் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? பொறாமை. மேட்ரு என்ன? பொறாமை. எந்த டிவிலையாவது போய் இல்லை எந்த யூடியூப்லையாவது போய் நான் பேசுகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு ஓடுற குதிரையை தான் டிவியில் முகத்தை காட்டுவாங்க. சினிமாவில் எப்படி மார்க்கெட் இருக்கவங்களுக்கு தான் இதுவோ, அதுபோல் இவங்க சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கினாங்கன்னா கூப்பிட போகிறாங்க. இல்லைன்னா நீயே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அதில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிக்க வேண்டியதானே. இப்போ யூடியூப்னா பெரிய விஷயமா? அதான் ஒரு கேமராமேன் இருக்காரு, முகுந்த முரளி கேட்டால் 10 கேமராமேன் அனுப்ப போகிறாரு. இன்னைக்கு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சரக்கு இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கணும், மெயினாக ஜோதிடத்துக்கு பொறுமை இருக்கணும். நம்ம ஜாதகம், நம்ம தசா புத்தி, நம்மளுடைய கிரகச்சாரம், வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பிதிருஸ்தானம், தொழில் ஸ்தானம், குறிப்பாக 12ஆம் இடம் விரயம் இல்லாமல் நிற்குதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் டேக்கப் வச்சுன்னா ஓஹோன்னு ஆயிடும். எங்கள் கூட வேந்தர் டிவி நிகழ்ச்சியிலலாம் முகுந்த முரளி முதல்ல நிறைய பேரை கூட்டின்னு வருவார். அந்த பெண்கள்லாம் வர்றச்ச நான் சொல்லுவேன், முதல்ல பார்ப்பேன், பயந்து பேசுவாங்க. பயந்துன்னா அப்படி பயப்படுவாங்க. மைக் இப்படி இன்னும் மைக்கை பிடிச்சி வச்சாதானே மைக் பேச முடியும். முகுந்த முரளி கிட்ட போவோம், செல்வி கிட்ட வரோம், அவங்க கிட்ட வராது. அப்படி வந்தவங்க தான் ஜெயஸ்ரீ எல்லாம். இன்னைக்கு மைக்கு கதறது. கஷ்டப்படணும், பிராக்டிஸ் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், நிறைய புஸ்தகம் படிக்கணும். அப்படியெல்லாம் படிச்சு தான் ஜெயஸ்ரீ எல்லாம் இந்த டெவலப் சக்க போடு. இப்போ ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க, 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பா தண்ணி கொடுக்காம நமக்கு தண்ணி காட்டுற மாதிரி பேசுவாங்க.
என்கிட்ட கூட சொன்னாங்க, அண்ணே கண்டுக்கவே மாட்டேன்றீங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், உனக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இனிமேல் நான் வாங்கி கொடுக்குவேன், நான் தானாக வந்துடுவேன். ஏன்னா நமக்கு தெரியும்ல என்ன சந்தோஷம்னா, அப்படி மைக்கு இப்படியே தடுமாறின ஜெயஸ்ரீ இந்த அளவுக்கு தங்களை வளர்த்துக்கணும். மைக்கு கட்சாவே இந்த ஜோசியர் வேஸ்ட், இந்த ஜோசியர் வீணா போனவன், அவன் அப்படி இவன் இப்படி, நான் தான் சூப்பர், நான் தான் சூப்பர் ஸ்டார். யோ நீ சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொன்னையா? சும்மா ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது, சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாதா? அப்பேற்பட்ட ஜோதிடத்தில் அவ்வளோ பொறாமை பொச்சரிப்பெல்லாம் இருந்தாலும் சீர்காழி மக்களுக்காக எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இலவச திருமண தகவல், இலவசமாக திருமணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு 40 வயசு ஆனவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க சார் சொன்னார். அந்த காலத்தில் தான் 40 வயசுனா கஷ்டம், இப்போல்லாம் கல்யாணம் ஆகுறதே 40 வயசில் தான் ஆகுது. ஏன்னா நாட்டில் பிரச்சனை என்னன்னா, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும், அடுத்தது 2 வீலர் வாங்கணும், அடுத்தது 4 வீலர் வாங்கணும், அடுத்தது வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்க இப்போ மக்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இனி டைரெக்டாக 60வது கல்யாணம் தான். ஏன்னா மக்களுக்கு என்னன்னா, இப்போ தான் லிவிங் டுகெதர், சைட் டு சைடு. முகுந்தனுக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் இல்லை. அதோட அவருக்கு ரொம்ப தெரியும், ஏன்னா அவர் தான் அடிக்கடி தாய்லாந்து ட்ரிப்பு போகிறவர். பொன்னையான ஜாக்கிரதையாக இருங்க, உங்களையும் இழுத்துன்னு போயிடுவாங்க. பொன்னையாம்மா கொஞ்சம் கோச்சிக்கூடாது. ஸோ இந்த காலத்தில் திருமணத்தில் உறுதுணையாக இருக்கிறதுக்காக பெற்றோர், பெரியோர், உற்றார் உறவினர்களுக்கு அப்புறம் ஜோதிடர்கள் தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஜோதிடத்துக்காக இந்த சீர்காழி பகுதியில் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் அவர்களுக்கு உங்களுடைய அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம், காலையிலேருந்து இவ்வளோ மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடு போட்ட அருமை சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீ காஃபி எல்லாம் இருக்கா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான மண்டபத்தில், அதுவும் சீர்காழி மெயின் ரோடில் இவ்வளோ விமர்சையாக ஹோமமெல்லாம் நடத்தி தெய்வ திருக்கலையுடன் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நல்ல பணி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயமும், திருமண வரன் அமைப்பு சேவை மையமும், கல்யாண வைபோக வரன் அறிமுக திருவிழா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ இவருடைய முயற்சியால் 1000 திருமணங்கள் இனிதாக நடைபெறுவதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக முகுந்தன் முரளி அவர்களுக்கும், அதேபோல் நம்மளுடைய சிவசுதாகர் குடும்பத்தினர்களுக்கும், ஏனைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள், வணக்கம்.
வந்து தமிழகத்திலே தலைச்சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்னா நம்முடைய செல்வி சார் ஐயா அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு யாராரா எப்படியோ லைனில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஜோதிடத்துக்குன்ற ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிறதில்ல ஐயா அவர்களுக்கு நிகர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமாரி ஒரு சிறப்பான முறையில் எங்கிருந்து இவ்வளோ தூரங்கள் வந்து இது வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்துக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இந்த குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு. வைபோக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னாவே நம்முடைய ஜோதிடத்துறையினுடைய சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்புரை ஆற்ற உங்களுடைய கைத்தட்டலோடு வருக வருகை அன்போடு அளிக்கின்றோம். சீர்காழி பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் ஜோதிட பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர் சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் நல்வாக்கு ஜோதிடர் சிவசுதாகர் அவர்கள் இந்த சீர்காழி பகுதியில் நீண்ட நாட்களாக தன்னுடைய ஜோதிட அரும்பணியை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு நம் நல்வாழ்த்துக்களை கையொலி மூலமாக தெரிவிப்போம். அருமை நண்பர் முகுந்தன் முரளி அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக விழாவை சிறப்பித்த பொன்னையா சுவாமி அவர்களே, நண்பர் மணிமுருகேசன் அவர்களே, தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் ஐயா அவர்களே, பிரசன்ன நாயகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பிரசன்ன ஜோதிடர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களே, நீங்கள் ஏன் போய் எதிரில் உட்காந்தீங்கன்னு தெரில,
பொன்னையான எதிரில் ஏன் உட்காந்து வாங்க. ஜெயம் ஜெயஸ்ரீ. சக்திவேலுங்க. வணக்கம் சக்திவேல் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, எடப்பாடி சின்ன ஐயர் வாங்க மேலே வந்து உட்காருங்க, பெரிய ஐயர் ஆயிடுங்க. ரவிச்சந்திரன் அவர்களே, மோகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, துர்காதேவி இவங்கெல்லாம் வரல. நம்மளுடைய சிவசுதாகர் அவர்களுடைய திருமதி அவர்களே எங்க இருக்காங்க? திருமதி மேலே உட்காருங்க. சத்யகுமார் அவர்களே, யார் பேராவது விடுபட்டா என்ன கேட்காதீங்க, முகுந்த முரளியை கேளுங்க. நம்மகிட்ட கொடுத்த பேர் இவ்வளோதான். கோவிந்தராஜ் ஐயா பேர் சொல்லலை. ஸோ கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை முறை தான் சொல்லணும்னு தெரில. அதாவது தாந்திரிக சக்கரவர்த்திக்கு காதை கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் ரொம்ப மிக முக்கிய நிகழ்வு என்பது திருமண அமைப்பை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா வாழ்க்கை துணை கணவன் மனைவி இருவரையுமே அப்பா அம்மாங்களுக்கு அடுத்த பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா ஜோதிடர்கள் தான். உலகத்திலே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு யார் நினைப்பா? குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உன்னதமான பணியை இப்போ மேட்ரிமோனியல்காரங்க நினைக்கிறாங்க. அதாவது திருமண தகவல் மையம். அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்தாலும் இவர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த 2 ஜாதகத்துக்கும் அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதா, இவர்களுக்கு திருமணத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்குமா என்பதற்காக ஜோதிடர்களுடைய பணி தான் பெரிய பணி. அப்பேற்பட்ட பணியை திறமை மிக்க இந்த சீர்காழி பகுதியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் மற்றும் நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரு புது முயற்சியாக திருமண தகவலில் பொருத்தம் பார்க்கறதுக்கெல்லாம் பைசா வாங்காமல் ஜாதகம் கிடைச்சாலும் இவரே அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து ஜோதிடமும் ப்ளஸ் திருமண தகவல் மையத்தையும் மிக இனிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு ஜோதிடர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய செலவு பண்ணி கல்யாண மண்டபம் எடுத்து சாப்பாடெல்லாம் சீதா சுரேஷ் நண்பர் கைங்கரியம் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவசுதாகரே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலில் முன்னேறி இருப்பார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அந்த திருமதி சுதாகர் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் பெரியவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற போல உலகத்தில் தங்களிடத்தில் வருபவர்களுடைய எந்தெந்த ஜாதகம்லாம் நம்மக்கிட்ட வருதோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா ஜோதிட ஆத்மா தான். தினப்பலன் சொல்கிறோம், வாரப்பலன் சொல்கிறோம், மாத பலன் சொல்கிறோம், வருஷ பலன் சொல்கிறோம், குரு பயிற்சி சொல்கிறோம், சனி பயிற்சி சொல்கிறோம்.
ராகு கேது பயிற்சி சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா சேனல்லையும் கூவோன்னு ஜோதிடர்கள்லாம் கூவினாலும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கலாம். ஆனால் எந்த மீடியாக்களிலும் அவர்களுக்குன்னு அந்த போக்குவரத்து செலவு கூட கொடுக்கறது இல்லை. அவங்க கை காசு போட்டு தான் இந்த நம்ம கத்த கலையில் இந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு தான் இவ்வளோ பேர் இவ்வளோ இடத்துல வந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம். இப்போ உங்கள் கூட பேசிட்டு திருப்பி போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம். ஒரு நாள் மொத்தமே எங்களுக்கு காலி. இதுக்கு சிவசுதாகர் ஏதாவது பேட்டா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எங்ககிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரின்னு நினைக்கிறோம். காலையிலிருந்து 4 மணிலேருந்து இந்த ஆள் ஃபோன், எழுந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, யோ வந்துடுறேன்ப்பா, விட்டுருப்பா, இல்லை இல்லை வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பாக வந்துடுறேன், இல்லை இல்லை அவர் புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்மெல்லாம் வந்தால் தான் கொஞ்சம் அவருக்கு சந்தோஷம் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ வேறு பெருசாக போட்டு வச்சிட்டேன். நான் எப்பவுமே ஃபோட்டோ போடலனாலே நான் வரேன், ஏன் என்னை ஃபோட்டோ போட்டேன்? ஏன்னா ஒரு ஆர்வம், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், புதுமையை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுல யாரு ஜோதிடர்களே ஒரு புதுமையானவர்னா நம்ம முகுந்த முரளி தான். யாருமே சிந்திக்காத வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரே ஆள். அதனால தான் இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. பொன்னையாசாமி, செல்வி, தாந்திரிக சக்கரவர்த்தி, புரியல, தாந்திரிக சக்கரவர்த்தி, ஜெயஸ்ரீ, முத்தையா, முகுந்த முரளி, ஏன் சிவசுதாகர், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜோதிடர்கள் இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து உண்மையான ஜோதிடர்கள் கிளம்பிட்டாங்க. ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிடர்கள், பொய்யான ஜோதிடர்கள். நான் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்றது தான், ஜோதிடம் படிக்க வரச்சவே உன் ஜாதகம் பார்த்துக்கோன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். எல்லா டிவிலையும் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன். பொன்னையாசாமி அண்ணன் வந்து எவ்வளோ வருஷமான இருக்கீங்க? 42 வருஷமாக இருக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். இப்போதான் நம்ம ஜோதிடர்கள்னா இந்த சமூகம் பெருமையாக பார்க்குது. நான் வந்து இதோட 31 வருடம், அதில் 29 வருடம் குமுதத்துக்கு எழுதுறேன். வீட்டிலே மரியாதை இருக்காது. என்னன்னா உண்மையா இல்லையாண்ணா? வீட்டிலே மதிக்க மாட்டாங்க. பொண்டாட்டி மதிச்சனால தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம். சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் நம்ம கிட்ட டேட்டு டைம் கேட்பாங்களே தவிர நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கெல்லாம் இவ்வளோ பண்ணோம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்க, உண்மையான ஜோதிடர்கள். வேற என்ன பேர் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? பொறாமை. மேட்ரு என்ன? பொறாமை. எந்த டிவிலையாவது போய் இல்லை எந்த யூடியூப்லையாவது போய் நான் பேசுகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா?
அவங்களுக்கு ஓடுற குதிரையை தான் டிவியில் முகத்தை காட்டுவாங்க. சினிமாவில் எப்படி மார்க்கெட் இருக்கவங்களுக்கு தான் இதுவோ, அதுபோல் இவங்க சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கினாங்கன்னா கூப்பிட போகிறாங்க. இல்லைன்னா நீயே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அதில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசிக்க வேண்டியதானே. இப்போ யூடியூப்னா பெரிய விஷயமா? அதை ஒரு கேமராமேன் இருக்காரு, முகுந்த முரளி கேட்டால் 10 கேமராமேன் அனுப்ப போகிறாரு. இன்னைக்கு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சரக்கு இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கணும், மெயினாக ஜோதிடத்துக்கு பொறுமை இருக்கணும். நம்ம ஜாதகம், நம்ம தசா புத்தி, நம்மளுடைய கிரகச்சாரம், வாக்குஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பிதிருஸ்தானம், தொழில் ஸ்தானம், குறிப்பாக 12ஆம் இடம் விரயம் இல்லாமல் நிற்குதான்னு பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தில் டேக்கப் வச்சுன்னா ஓஹோன்னு ஆயிடும். எங்கள் கூட வேந்தர் டிவி நிகழ்ச்சியிலலாம் முகுந்த முரளி முதல்ல நிறைய பேரை கூட்டின்னு வருவார். அந்த பெண்கள்லாம் வர்றச்ச நான் சொல்லுவேன், முதல்ல பார்ப்பேன், பயந்து பேசுவாங்க. பயந்துன்னா அப்படி பயப்படுவாங்க. மைக் இப்படி இன்னும் மைக்கை பிடிச்சி வச்சாதானே மைக் பேச முடியும். முகுந்த முரளி கிட்ட போவோம், செல்வி கிட்ட வரும், அவங்க கிட்ட வராது. அப்படி வந்தவங்க தான் ஜெயஸ்ரீ எல்லாம். இன்னைக்கு மைக்கு கதறது. கஷ்டப்படணும், பிராக்டிஸ் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், நிறைய புஸ்தகம் படிக்கணும். அப்படியெல்லாம் படிச்சு தான் ஜெயஸ்ரீலாம் இந்த டெவலப் சக்க போடு. இப்போ ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கேளுங்க, 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக தண்ணி கொடுக்காம நமக்கு தண்ணி காட்டுற மாதிரி பேசுவாங்க. என்கிட்ட கூட சொன்னாங்க, அண்ணே கண்டுக்கவே மாட்டேன்றீங்கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். உனக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இனிமேல் நான் வாங்கி கொடுக்குவேன், நான் தானாக வந்துடுவேன். ஏன்னா நமக்கு தெரியும்ல என்ன சந்தோஷம்னா, அப்படி மைக்கு இப்படியே தடுமாறின ஜெயஸ்ரீ இந்த அளவுக்கு தங்களை வளர்த்துக்கணும். மைக்கு கச்சாவே இந்த ஜோசியர் வேஸ்ட், இந்த ஜோசியர் வீணா போனவன், அவன் அப்படி, இவன் இப்படி, நான் தான் சூப்பர், நான் தான் சூப்பர் ஸ்டார். யோ, நீ சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொல்லணையா? சும்மா ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்க வேண்டியது, சங்கத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாதா? அப்பேற்பட்ட ஜோதிடத்தில் அவ்வளோ பொறாமை பொச்சரிப்பெல்லாம் இருந்தாலும் சீர்காழி மக்களுக்காக எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இலவச திருமண தகவல், இலவசமாக திருமணத்திற்காக கஷ்டப்படக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, 40 வயசு ஆனவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க சார் சொன்னார். அந்த காலத்தில் தான் 40 வயசுனா கஷ்டம், இப்பெல்லாம் கல்யாணம் ஆகுறதே 40 வயசில் தான் ஆகுது. ஏன்னா நாட்டில் பிரச்சனை என்னன்னா, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணும், அடுத்தது 2 வீலர் வாங்கணும், அடுத்தது 4 வீலர் வாங்கணும், அடுத்தது வீடு வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்க இப்போ மக்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இனி டைரெக்டாக 60வது கல்யாணம் தான்.
ஏன்னா மக்களுக்கு என்னன்னா இப்போதான் லிவிங் டுகெதர், சைட் டு சைடு. முகுந்தனுக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம். இல்லை, அதோட அவருக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா அவர் தான் அடிக்கடிக்கு தாய்லாந்து ட்ரிப்பு போகிறவர். பொன்னையா ஜாக்கிரதையா இருங்க, உங்களையும் இழுத்துன்னு போயிடுவாங்க. பொன்னையாம்மா கொஞ்சம் கோச்சிக்கூடாது. ஸோ இந்த காலத்தில் திருமணத்தில் உறுதுணையாக இருக்கிறதுக்காக பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர்களுக்கு அப்புறம் ஜோதிடர்கள் தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த ஜோதிடத்துக்காக இந்த சீர்காழி பகுதியில் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவசுதாகர் அவர்களுக்கு உங்களுடைய அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவம், காலையிலேருந்து இவ்வளோ மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடு போட்ட அருமை சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டீ காஃபி எல்லாம் இருக்கா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான மண்டபத்தில், அதுவும் சீர்காழி மெயின் ரோடில் இவ்வளோ விமர்சையாக ஹோமமெல்லாம் நடத்தி தெய்வ திருக்கலையுடன் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நல்ல பணி தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து சிவதுர்கா பவ ஜோதிட அறிவாலயமும் திருமண வரன் அமைப்பு சேவை மையமும் கல்யாண வைபோக வரன் அறிமுக திருவிழா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ இவருடைய முயற்சியால் ஆயிரம் திருமணங்கள் இனிதாக நடைபெறுவதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் துணை இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக முகுந்தன் முரளி அவர்களுக்கும், அதேபோல் நம்மளுடைய சிவசுதாகர் குடும்பத்தினர்களுக்கும் ஏனைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். வணக்கம். வந்து தமிழகத்திலே தலைச்சிறந்த ஒரு வல்லுநர் அப்படின்னா நம்முடைய செல்வி சார் ஐயா அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு யாரோ எப்படியோ லைனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்துக்குன்ற ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிறதுல ஐயா அவர்களுக்கு நிகர் அவர் தான், வேற யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சிறப்பான முறையில் எங்கிருந்து இவ்வளோ தூரங்கள் வந்து இது வளரணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்துக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது இந்த குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு.